ராமானுஜர் எவ்வளவு உயர்ந்தவர்னா செம்மை நூல் புலவர்க்கு. செம்மை என்றால் நேர்மையாக சிறப்பாக கவி பாடக்கூடியவர்னு அர்த்தம். இந்த இடத்துல நூல்னா வேத சாஸ்திரங்கள்னு அர்த்தம். நூல் புலவர்னா வேத நெறிப்படி கவி பாடக்கூடியவர்கள். அவள்லாம் எல்லாரையும் சும்மா முகத்தூதி பாடக்கூடியவ கிடையாது. ராமானுஜரை போன்ற மகான்களை பாடுவார்கள், பகவானை பாடுவார்கள், தாயாரை பாடுவார்கள், அடியார்களை பாடுவார்கள். அப்போ செம்மை சிறப்பான நூல் புலவர்க்கு, வேத சாஸ்திரங்களின் வழியில், வேத நூல் வழியில் கவி பாடக்கூடிய புலவர்க்கு, அப்படிப்பட்ட புலவர்கள் இருக்காளே அவர்களுக்கு எண்ணரும் கீர்த்தி ராமானுசா. எண்ணரும்னா எண்ணி பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத, அளவில் அடங்காத கீர்த்தி புகழை உடைய ராமானுசா. எண்ணரும் கீர்த்தி ராமானுசா. ராமானுஜர் புகழ அளவுல அடக்கவே முடியலையாம். என்ன காரணம்னா, பிள்ளலோகம் ஜியர் வியாக்கியானத்துல காட்டுறார், ராமானுஜரை துதி பாடும் போது யாருக்கும் டவுட்டே வராது. பெருமாளை துதி பாடும் போது கூட, இப்போ நம்ம ரிஷிகள் ஆழ்வார்கள்லாம் தெளிவா பாடியிருந்தாலும் கூட, இப்ப ஒரு சில பக்தர்கள் குழம்பி போயிடுவானாம் பெருமாளை துதி பாடும் போது. இவருக்கு குணங்கள் உண்டா இல்லையா பலவிதமா எல்லாரும் சொல்றாளே, பெருமாளுக்கு வடிவம் உண்டா இல்லையா ஒத்தொத்தர் ஒன்னொன்னு சொல்றாரு, கடவுளுக்கு அறிவு உண்டா இல்லையா ஒத்தொத்தர் ஒன்னொன்னு சொல்றாரு, அப்புறம் இவர் பெருமாள்னா இவர் நாராயணனா இல்ல வேற யாராவதா, அதுவே ஒரு சிலர் ஒத்தொத்தர் ஒரு விதமா சொல்றாளே, இந்த குழப்பம் எல்லாம் வருமா? ஆனா ராமானுஜரை துதி பாடும் போது எண்ணரும் கீர்த்தி ராமானுசா, ராமானுஜருடைய புகழை மட்டும் யாரும் மறுக்கவே முடியாது. அவருக்கு உருவம் உண்டா இல்லையானா, ராமானுஜருடைய உருவம் நன்னா தெரியறதே, அப்ப வடிவம் உண்டுன்னு தெரியறது. குணங்கள் உண்டா, ஏன் இல்லை, அத்தனை மங்கள குணங்கள், கருணை உள்ளிட்ட எல்லா குணங்களும் அவர்கிட்ட இருக்கே. அறிவு உண்டா, ஆஹா ஞான கடலாக இருக்கிறாரே ராமானுஜர், சந்தேகம் இல்ல. ராமானுஜர் யாருங்கிறதுல மாற்று கருத்து இருக்கா? இல்லையே. அப்ப பெருமாளை துதி பாடும் போது கூட ஒரு சிலருக்கு அவர்களுடைய ஷார்ட்கமிங்ஸ்னால குணம் உண்டா இல்லையா, வடிவம் உண்டா இல்லையா, அறிவு உண்டா இல்லையா, இவரா வேற ஒருத்தரா சந்தேகம் வரும். ராமானுஜர் விஷயத்தில் சந்தேகமே வராமல் கவி பாடுவார்கள். செம்மைநூர் புலவர்க்கு எண்ணரும் கீர்த்தி ராமானுசா. இன்று நீ புகுந்து, அடியன் உங்களை கூப்பிடல, அடியன் உங்ககிட்ட வரல, நீங்களாகவே இன்று நீ, இன்றைய தினம் ராமானுஜரே நீங்கள் புகுந்து எனக்குள் வந்து நுழைந்தீர்களே. அடியன்ட்ட கர்மானுஷ்டானம் இல்ல, கர்மானுஷ்டானம் செய்யணுங்கிற எண்ணம் இல்ல, ஞானம் இல்ல, ஞானத்தை வளர்த்துக்கணும்னு ஆசை இல்ல, அப்படிப்பட்ட எனக்குள்ளே இன்று நீ புகுந்து, இவ்வளவு உயர்ந்த ராமானுஜரே நீங்கள் வந்து புகுந்து என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நின்ற, என் கண்ணுக்குள்ளும் நிறைந்து விட்டீர்கள். கண்ணுல பார்த்தா ராமானுஜர் நிக்கிறார், நெஞ்சுள்ளும் நெஞ்சிலும் நிறைந்தீர்கள், உங்கள் குணங்கள் நெஞ்சுக்குள்ளே பிரகாசிக்கின்றன.